கர்த்தர் கொடுத்த நாளுக்காக நன்றி. अनुग्रह से दिया हुआ प्रभु दिया हुआ धन्यवाद के लिए धन्यवाद। அப்பா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுவார் என்று சொன்னீங்களே. बातें करने वाले तुमने पिताजी की आत्मा जी तुम्हारे अंदर रहकर बातें करेगी। நீங்க எங்களுக்குள்ளாய் இருந்து பேசும்படியாக अब हमारे अंदर रहकर बातें करने के लिए मांग रही हूँ। தகுதி இல்லாத எங்களை நீங்க தகுதிப்படுத்தினதற்காக நன்றி बिना योग्य செலுத்துகிறோம். हमें योग्य बनाने के लिए प्रार्थना करते கர்த்தர் हैं। எங்க மேல இரக்கமாய் இருக்கும்படியாக यहोवा வந்திருக்கிறோம். हमारे पर दया रखकर रखने के लिए प्रार्थना करती हूँ। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर, धन्यवाद। கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு प्रभु के கொடுக்கிறேன். हाथों में दिन करके सौंपती हूँ। எல்லா துதி கனம் மகிமை உனக்கு ஒருவருக்கே सारी செலுத்துகிறேன். स्तुति आदर महिमा आपको देती हूँ। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते अच्छी पिता। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வாய்ப்பை கொடுத்த அக்காளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். इस मौके को दिया हुआ माँ जी के लिए मैं धन्यवाद करती हूँ। தேவனுக்கும் நான் நன்றி मेरे செலுத்துகிறேன். परमेश्वर के लिए धन्यवाद करती हूँ। ஆனா நான் அந்த வார்த்தை கொடுக்க என்கிட்ட ஒன்றும் படிப்பு பட்டம் ஒன்றுமே கிடையாது. ये शब्द देने के लिए मेरे पास कोई पढ़ाई कुछ नहीं है। ஆனாலும் இந்த நாட்களில் அக்கா சொன்னபடினால நாங்கள் வந்து நிற்கேன். माँ जी ने बोला इसलिए मैं यहाँ पर आकर खड़ी हूँ। அவங்க என்ன வார்த்தை சொன்னாலும் எனக்கு தட்டவே முடியல. उन्होंने जो कुछ भी बोलता है मैं उसे इनकार नहीं करती हूँ। என்னைக்கு அவங்க என்னை என் கூட இருந்தாங்களோ அதுல இருந்து இது வரைக்கும் என்னுடைய காரியம் அப்படியே தான் இருக்கு. जिस दिन उन्होंने मेरे संग रहा कि मेरे सभी कार्यों को उनके हाथों। நேற்று சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. कल शाम को मेरे पास फोन कर रहे थे। அம்மா, நீ நாளைக்கு நீ தான் பேசணும் कल அப்படின்னாங்க. तो ही प्रचार करना है। அதனால என்னால் மறுப்பு சொல்ல முடியல. मैं तो इनकार नहीं कर सकती हूँ। ஆனாலும் வார்த்தையை கொடுப்பதுக்கு ரொம்ப கடினமான நேரமா இருந்தபடினால लेकिन वचन देने के लिए बहुत कठिनाई की समय था इसलिए। ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருந்து பேசுவார்னு சொல்லி வந்து நிற்கும். लेकिन प्रभु मेरे संग रहकर बातें करेंगे कर आके खड़ी हूँ। ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் यशायाह भविष्यवाणी की पुस्तक 44வது அதிகாரம் 44 की वजह से 21, 22 நம்ம வாசிப்போம். 20-21 पढ़ेंगे। யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளே நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்களில் யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ये याकूब, ये इज़राइल, इन बातों को सुमरण रख। நீ என் தாசன், तू मेरे दास है, நான் உன்னை உருவாக்கினேன். मैं तुझे रचाया। நீ என் தாசன், तू मेरे दास। இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். इज़राइल, मैंने तुझे कभी नहीं भूलूंगा। ஆனா ஆதி ஆமத்துல பார்க்கும்போது யாக்கோபை என்னதான் சொன்னான், எத்தனை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். लेकिन उत्पत्ति में देखते समय याकूब को एक धोखा देने वाला அந்த था। எத்தனா இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் தேவன் तो மாற்றினார். धोखा देने वाला याकूब को इज़राइल बना दिया है। அதனால இவைகளை நீ நினை. इन बातों को स्मरण कर। நீ என் தாசன், तू मेरे दास है, நான் உன்னை உருவாக்கினேன். मैं तुझे रचाया हूँ। நீ என் தாசன், तू मेरे दास है। இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவே. ये इज़राइल, तुझे कभी ना भूलूंगा। இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற எல்லாரும் கூட ஆண்டவரால் நம்ம மறக்கப்படாமல் இருந்தாதான் நல்லது. कि हम आए हुए सभी लोग प्रभु से ना बुलाए जाएंगे तो अच्छी रहती है। நம்மளை யார் மறந்தாலும் ஒண்ணும் இல்லை. हमें चाहे कोई भी भूल जाएंगे, ஆனால் ஆண்டவர் நம்மளை மறந்து போகக்கூடாது. लेकिन प्रभु कभी हमें नहीं भूलना है। இந்த உலக பிரகாரமாக நம்முடைய சொந்த பந்தம் மறந்தாலும் கூட ரொம்ப துக்கமா இருக்கும், வேதனையா இருக்கும். हमारे संसार में हमारे रिश्ते वाले हमारे लिए भूल जाएंगे तो हमें बहुत दुख होती है। அதை மறப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும். उससे भूलने के लिए, उससे चिंताएं को छोड़ने के लिए बहुत दिन ஆனா लगेगा। ஆண்டவர் நம்மளை மறந்து போகக்கூடாது. यदि प्रभु हमको भूल नहीं जाना है। ஆண்டவர் நம்மளை மறந்தா நம்ம எங்க போக முடியும்? प्रभु हमें भूल जाएंगे तो हम कहाँ जाएंगे? ஆனா நீ என்னால் तुम மறக்கப்படுவதில்லை. मुझसे ना भूल जाएंगे। உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் और तेरे अपराधों को खाली गड्ढा के உன் समान, பாவங்களை கர்மேல் மேகத்தை போலவும் அகற்றி और விட்டேன். तेरे पापों को बादल के समान मिटा दिया है। என்னிடத்துல திரும்பு, मेरी और फिर लौट है, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். क्योंकि मैंने तुझे छुड़ा அப்ப लिया நான் है। திரும்புறது எங்கதான் திரும்பணும்? कहाँ मोड़ना है? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம திரும்பணும். प्रभु की ओर से मोड़ना है। அப்ப நம்ம எத்தனை இருந்த யாக்கோபை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். धोखा देने वाले याकूब को प्रभु ने आशीष किया है। அவர் ஒரு நாள் மறக்காதபடி ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். उसे कभी ना भूल
भूलते हुए प्रभु ने उसे स्मरण रखा है। நாம் கூட எத்தனையோ காரியத்துல ஆண்டவருக்கு எத்தனையோ காரியத்துல நம்ம ஆண்டவரை ஏமாத்துகிறவங்களா இருந்திருக்கோம். हम कितने दिन तक प्रभु को हम धोखा देने वाले के समान रहने लगे। அதனால அதெல்லாம் நான் உன்னை பத்தி நினைக்கல. उसे सब याद नहीं किया है। உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். तेरे पापों को मैंने क्षमा किया है। கார்மேகத்தை போல என்ன செய்துட்டேன், அகற்றி விட்டேன். काली घटा की समान उसे मैं हटा दिया है। என்னிடத்துல திரும்பு, मेरी और फिर உன்னை மீட்டு கொண்டேன். मेरी और लौट और मैंने तुझे छुड़ाया है। அப்ப அவரிடத்துல நம்ம திரும்பும் போது उनकी ओर से हम फिरते समय கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். यहोवा ने हमें छुड़ाया है। நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. मैं तुझे कभी ना भूलूंगा कर वचन कहती है। நம்ம இந்த நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட நம்ம காரியங்கள் ஆண்டவர் சமூகத்துல பொய்யான காரியம் பேசியிருக்கலாம், மற்ற காரியங்களை செய்திருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். நம்மகிட்ட हमारे पास कुछ गलतियां हो सकती है, हम झूठे बोल सकती है, कुछ गलती बातें हमारे मुंह से निकल सकती है, वैसे भिन्न भिन्न बात हो सकती है। நம்ம எல்லாமே ஆண்டவர் சமூகத்துல நம்ம கொண்டு போகும்போது लेकिन इस सब बातों को प्रभु के चरणों में ले जाते समय ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக प्रभु இருக்காங்க. हमें क्षमा करता है। அதனால நீ என் தாசன். तू मेरे दास है। அப்ப நம்மலாம் பெரிய ஆண்டவருக்கு நீ என் தாசன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. हमें देखे प्रभु कहता है तू मेरे दास है। இன்னைக்கு உலகம் நம்மளை வெறுக்கலாம், आज जगत हमें भूल सकता है, சொந்த பந்தம் வெறுக்கலாம். रिश्ते वाले में भूल सकता है। நம்ம யார் கரத்துல இருக்கோம், ஆண்டவர் கரத்துல हम இருக்கோம். किसके हाथों में, प्रभु के हाथों में है। நான் உன்னை மறக்க மாட்டேன். मैं तुझे कभी ना भूलूंगा। அவர் மறந்து போகவே கூடாது, वो कभी भूल के ही नहीं அவர் जाना, மறக்கவும் விடக்கூடாது. उसे भूलने भी नहीं देना है। எந்த பாவம் என்ன இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும். कुछ पाप कुछ गलतियां रहे तो प्रभु के पास कबूल करके क्षमा पा लेना है। அது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்னிடத்துல திரும்பு. लेकिन प्रभु के वचन कहते हैं मेरे और लौटा, நான் என்ன செய்தேன், உன்னை மீட்டு கொண்டேன். मैं तुझे छुड़ाया हूँ। அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48 அதிகாரம் उसी यशायाह भविष्यवाणी की पुस्तक 48 में 49 उसमें 49 14 15 16 16 17 18 49 49 சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி. 14 தான். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 18 இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. हालेलुया। அப்போ இதுல நம்ம பார்க்கிறோம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி இந்த परंतु நாட்கள்ல सिय्योन कहता है कि यहोवा ने मुझे त्याग दिया है। நமக்கு வருகிற பாடுகள் பிரச்சனையில நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன சொல்றோம், हम हमारे आने वाले संकट और समस्या से प्रभु से क्या कहते हैं, கர்த்தர் என்னை மறந்துட்டாங்க, यहोवा ने मुझे त्याग दिया அதான் है। எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் इसलिए நடக்குது. मेरे जिंदगी में ऐसी कार्य होती है। ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, लेकिन प्रभु की वचन क्या कहती है, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் स्त्री तो अपने बालक की बच्चों को ना बोलती है, தன் பாலகனை மறப்பாளோ? अपने बाल बच्चों को बोलेगी। அவர்கள் மறந்தாலும் यदि वो भूल जाए நான் உன்னை மறப்பதில்லை. मैंने कभी नहीं भूलूंगा। இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து இருக்கிறேன், परंतु तुम्हें मैंने अपने हाथों से रचा लिया हूँ। என் மதில்கள் எப்போதும் உன் முன் இருக்கிறது. मेरी शहरपना हर पल तेरे संग है। அப்போ நம்முடைய வார்த்தை இன்னைக்கு என்னதான் சொல்றோம், சீயோன் हमारे என்னை கைவிட்டார், आज ये जो वचन कहते हैं यहोवा मुझे त्याग दिया है, ஆண்டவர் என்னை மறந்தார் என்று நம்ம சொல்றோம். प्रभु हमें भूल गया कर हम बोलते हैं। அதான் ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ? देखिए जो माँ तो अपने बच्चों को भूलेंगे, தன் பாலகனை மறப்பாளோ? अपने पुत्र को भूलेंगे। அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. यदि वे भूल जाए तो भी मैं नहीं भूलूंगा। அப்ப யார் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. कोई भी भूल जाएगा तो मैं तुम्हें कभी नहीं भूलूंगा कर कहता அப்ப है। ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நீ மறக்காத தேவன் என்று சொல்லி
அவர் சமூகத்துல நம்ம हर அறிக்கையிடும்போது पल प्रभु हमें ना भूलता करके उनके पास कबूल करते समय உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். अपने हाथों में तुझे रचा लिया हूँ। உன் மதியீடு தான் எப்போதும் எனக்கு முன்னே நிக்குது. तेरे शहर पर ना हर पल तेरी सदवाई ही तेरे से அப்படின்னா நீ தான் எனக்கு முன்னே நிக்க. तू ही मेरे सम्मुख खड़ा है। நான் உன்னை மறக்கவே இல்லை. मैं कभी नहीं भूलूंगा। நான் மறந்து போகல. मैं भूल कर नहीं जाएगी। ஆனா உன் பாவங்களை நீ நினைச்சிட்டு அறிக்கை இட்டுட்டு என் கூட வந்துருன்னு சொன்னாங்க. मैं तेरे पापों को कबूल कर मेरे पास लौट आ करके कहता है। அப்ப நம்ம அவர்கிட்ட போகும்போது हम उनके पास जाते समय நம்மளுக்கு மன்னிப்பு உண்டு. हमें क्षमा मिलती है। அப்போ சியோனாக நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து सिय्योन के வைத்திருக்கிறார். समान प्रभु हमें चुन के रखा है। நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியம் ஆண்டவரை ஏமாத்த காரியம் இருந்துச்சு. कितने प्रभु को हम धोखा देते हैं वैसे का बात होती है। ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து लेकिन सभी को प्रभु ने क्षमा कर அவர் பிள்ளையாய் ஆண்டவர் நம்மளை उनकी வைத்திருக்கிறார். संतान की समान हमें बनाया है। நிறைய காரியத்துல நம்ம கவலைப்பட்டு தவிக்கிறோம். लेकिन बहुत कार्य में चिंतित होती கர்த்தர் है। என்னை கைவிட்டு விட்டார். यहोवा मुझे त्याग दिया है। கர்த்தர் என்னை மறந்தார். यहोवा मुझे भूल गया है। அல்லேலூயா. हालेलुया। தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், என் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, ஒரு தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. நம்ம அம்மா அப்பா நம்மளை விட்டு கடந்து போகும்போது நமக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். यदि हमारे माँ बाप हमारे से दूर जाते समय बहुत हम व्याकुल होते அதை हैं। விட நம்முடைய ஆண்டவர் மேலானவர். उनसे भी बढ़कर हमारे प्रभु परमेश्वर है। அப்போ நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கோம், நம்ம என்ன பாவம் செய்தாலும் கடலின் ஆழத்துல போட்டு வரோம். हम आज किस प्रकार की परिस्थिति में कुछ भी गलतियां रहे तो अपने जो समुद्र की गहराई में डाल देता சியோனோ, है। கர்த்தர் என்னை மறந்தார், ये கர்த்தர் என்னை सिय्योन, கைவிட்டார் यहोवा मुझे त्याग दिया है, प्रभु मुझे என்று भूल गया நீங்க है। சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. वैसे तुम बोलते ही रहते हो, நான் உங்களை மறக்கவே இல்லை. लेकिन मैं तुझे कभी नहीं भूलूंगा। ஆண்டவர் மறந்து போனா நம்ம எங்க போக முடியும்? प्रभु भूल जाएंगे तो हम कहाँ जाएंगे? அதனால ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு உள்ளங்கையில வரைந்து அழகு பார்க்கிற தேவனாக यहोवा இருக்கார். हर पल अपने हाथों में रचाकर हमें हमारे सुंदरता को देखता है। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 9ஆம் அதிகாரம் भजन संगीता 9वां अध्याय 18-17 படிப்போம். 18 17. 17-18 पढ़ेंगे। எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமையானவர்களுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உடைய சமூகத்தில் நியாயத்திற்கப்பட கடவர்கள். அல்லேலூயா. हालेलुया। எளியவன் என்னது என்று மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். परंतु जो कंगाल ने कभी भूल नहीं जाता है। இன்னைக்கு பணம் இருந்தாதான் எல்லாரும் என்ன செய்வாங்க? आज जो रुपया रहेगा तो सभी लोग क्या करते हैं? பணக்காரர்களை ஒரு பார்வை பார்ப்பாங்க, ஏழைகளை ஒரு பார்வை பார்ப்பாங்க. जो धनवान को एक नजर रखता है, गरीबों के ऊपर अलग नजर रखता है। ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி பார்ப்பது இல்லை. लेकिन प्रभु हमें ऐसे नहीं देखता है। கர்த்தர் என்ன செய்கிறாரு? प्रभु क्या करता है?
சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். और जब वो दरिद्र लोगों के लिए प्रभु शरण நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவர். संकट के समय यहोवा हमारे लिए है. அப்போ நம்மளை மறக்காத தேவன். हमें कभी नहीं भूलती है. எளியவன் என்னைக்கும் மறக்கப்படுவது இல்லை. लेकिन दरिद्रों ने कभी भूले नहीं जाते हैं. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. और जो दिन लोगों की आशा कभी नहीं टूटती है. நம்ம ஏழைகளா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். हम गरीब हो सकते हैं या धनवान हो सकते हैं, किस நம்ம प्रकार, ஆண்டவர் கரத்துல இருக்கோம். लेकिन प्रभु के हाथों में है. அவர் நம்மை ஒருபோதும் மறக்கிற वो தேவன் कभी அல்ல. नहीं भूलता है हमें. அதே 17வது வசனம் பார்ப்போம். 17 वचन को देखेंगे. துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. हालेलुया. இது பயங்கரமான ये காரியம். भयंकर दिन है. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க போவாங்க? दुष्ट अधलोक की जो लौट जाएंगे, நரகத்துல தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி वे பார்ப்போம். अधलोक में जाएंगे करके लिखा है. நரகம் பயங்கரமான இடம். अधलोक बहुत भयंकरता से அந்த है. நரகத்தின் அழிவிலிருந்து ஆண்டவர் நம்மளை தப்புவித்து கொண்டு उस வந்திருக்காங்க. अधलोक की फाटक से प्रभु हमें जो हमें लौटा लिया है. இனி எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. और गरीबी कभी नहीं भूल जाते हैं. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு और போவதில்லை. गरीब लोगों की आशा कभी नहीं टूटती है. நம்ம எளியவர்களா இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களா இருக்கலாம். हम जो दरिद्र हो सकता है, हम जो बहुत कंगाल हो सकते हैं, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் हम किस प्रकार की व्यक्ति हो सकते हैं, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விலையேற பெற்றவர்களா प्रभु இருக்கோம். के समूह में बहुमूल्य है. ஆண்டவர் நம்மளை மறக்காத தேவன். प्रभु हमें कभी नहीं भूलता है. நம்முடைய ஜனங்கள் நம்மளை மறந்து போகலாம். अपने लोग हमें भूल जाएंगे, நம்மளை குடும்பத்தார் நம்மளை மறந்து போகலாம். हमारे कुटुंब के लोग होने में भूल जाते हैं, ஆண்டவர் மறக்காத தேவன். लेकिन प्रभु कभी नहीं भूलता அவர் है. ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையிலே வைத்து அழகு பார்க்கிற हर தேவனாக दिन अपने இருக்காங்க. हाथों में रचा कर हमें देखता है. அவருடைய கரத்துல நம்ம எப்போது என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். उनके हाथों में हर पल दबे रहना है. அதான் எத்தனா இருந்த யாக்கோபை அழைத்து धोखा देने वाले याकूब को बुलाकर இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். इस्राएल की समान प्रभु बदल दिया है. இஸ்ரவேலே, நீ என்னால் ये மறக்கப்படுவதில்லை. इस्राएल तू कभी मेरे से भूला नहीं जाएंगे. நீ ஒரு நாள் தகப்பனை எத்துன, एक दिन तू अपने पिता को धोखा दिया உன் है, சகோதரனை ஏமாத்தின. अपने भाई के ऊपर धोखा दिया ஆனா है, உன்னை நான் என்ன செய்தேன்? लेकिन मैं तुझे क्या किया பேர் हूँ? சொல்லி அழைத்தேன். नाम कहकर बुलाया हूँ. பேர் சொல்லி அழைத்து नाम कर நீ बुलाकर என் பிள்ளையா இருக்காய். तू मेरी அதனால நீ என்னால் மறந்து போவதில்லை. इसलिए कभी मैं तुझे नहीं भूलूंगा. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். आज हमारी जिंदगी में इस நிறைய प्रकार की காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில बहुत நடந்திருந்தாலும் कार्य हमारी जिंदगी में हो सकती है, ஆண்டவரால் நம்ம लेकिन மறக்கப்படுவதில்லை. प्रभु कभी नहीं भूलता है. எப்போதும் நம்ம உள்ளத்துல இருக்கணும். हर पल हमारे मन में रहना ஆனா है. நமக்கு பாடு வரும்போது, लेकिन हमारे संकट आते समय, பிரச்சனை வரும்போது और परिश्रम आते அதெல்லாம் நம்மளுக்கு समय, முன்ன வரவே वो செய்யாது. सभी हमारे आगे नहीं आते हैं. ஆண்டவரே, நான் இப்படி கஷ்டப்படுதேனே, प्रभु मैं ऐसे நான் कष्ट இவ்வளவு में, நெருக்கப்படுதேனே, मैं इतनी दबाव में நான் हूँ, உங்களை தானே நான் நேசிக்கிறேன் मैं आपको प्रेम करती हूँ ना, அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். वैसे हम बोलते हैं. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை மறந்து போவதே இல்லை. लेकिन प्रभु हमें कभी नहीं भूलता है. ஒவ்வொரு நாளும் நம்மளை மறக்காமல் என்ன செய்தாங்க? हर दिन हमें ना भूलते हुए क्या किया है? உள்ளங்கையில வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்காங்க. अपने हाथों में रचा लिया है. அந்த தெய்வத்தை நம்ம எப்படி उस ஆராதிக்கணும்? प्रभु को हम कैसे आराधना करना है? நிறைய பேர் வருவாங்க, கொஞ்ச நாளைக்குன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வருவாங்க. बहुत लोग ऐसे थोड़े दिन के लिए यीशु को अपना लेने के लिए आते ஆனா हैं, உபத்திரம் வரும்போது, लेकिन संकट आते समय பாடுகள் வரும்போது और परिश्रम आते समय பின்வாங்கி போயிடுவாங்க. और पीछे हटकर चले जाते இந்த हैं. உபத்திரத்துல நிக்க इस முடியாது. संकट में कौन खड़ा நாங்க रहेंगे? எங்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி आप तो போயிருவாங்க. दौड़ चले जाएंगे कर कर. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? लेकिन प्रभु क्या कहता நம்ம है? இத்தனை ஆண்டுகாலமா என்ன செய்தாங்க? அவர் சமூகத்துல நாட்டி வைத்திருக்காங்க. इतने साल तक उन्होंने उनके समूह में खड़ा किया है. எத்தனையோ மேடு பள்ளம், எவ்வளவோ காற்று அடிச்சது, புயல் அடிச்சது, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தாங்க? माटी तंदांग कितने गहराई आई, कितने ऊंची स्थान आई और कितने आंधी तूफान आए, लेकिन वो सभी में प्रभु ने हमें संभाला है। தண்ணீர் வெள்ளம் போல வந்துச்சு நம்முடைய வாழ்க்கையில। अपने जिंदगी में पहाड़ के समान तूफान आए இந்த हैं। தண்ணீர் எப்படி கடந்து போக முடியும்? उस पानी में मैं कैसे पार करूं? இந்த தண்ணீர் எப்போ வற்றும்? कब ये पानी सूख जाएगी? அப்படி எத்தனை நேரத்துல நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம்। वैसे हम कितनी बार इसे तड़पते रहेंगे, ஆனால் ஆண்டவரால் கூடாது ஒண்ணுமே இல்லை। लेकिन प्रभु से नामुमकिन बात कुछ भी नहीं है। ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் கரத்துல நம்ம இருக்கோம்। प्रभु के समूह, प्रभु के हाथों में हम हैं, ஆனா நமக்கு அது தெரியல। लेकिन हम नहीं जानते हैं। நீ என் உள்ளங்கையில இருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது। तूने मैं अपने हाथों में रचा लिया करके प्रभु कहता है। நம்மளுக்கு பாடு வரும்போது அதெல்லாம் நம்ம என்ன செய்தோம்? மறந்து போயிடும்। लेकिन हमारे संकट में वो सभी
बातों को भूल जाते हैं, ஆண்டவருடைய வார்த்தையின்படி लेकिन प्रभु के वचन की ஒவ்வொரு जरिए நிமிஷமும் அவர் நம்மளை பார்க்கிறது, हर पल हमें देखने वाला परमेश्वर है, அவர் நம்மளை காண்கிறது. वो हमें देखने वाला प्रभु है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா ரொம்ப வசனம் எனக்கு எடுக்க முடியல, लेकिन ज्यादा वचन नहीं ले पाती हूँ, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார், கொஞ்சம் வார்த்தை கொண்டாவது உங்ககிட்ட பேசுவாங்க. लेकिन प्रभु थोड़े वचन के जरिए से तुम्हारे संग बात करेंगे, ஏன்னா எனக்கும் நெருக்கம் தான். क्योंकि मेरे लिए भी संकट है। நான் போன வாரம் பேசிட்டு போனேன், मैं पिछले हफ्ते बात करके गई हूँ, இங்க இருந்தா இப்படி பேச வாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு சவால் விடுதான். तो यहाँ पर ऐसा बोलती है ना, तो घर पे ऐसे शैतान सवाल करती है, நீ என்ன நாளைக்கு பலிபீடத்து முன்னே நிக்க வா, உன்னை நான் என்ன பண்ணுதேன் பாரு, பிசாசு சவால் விடுதான். तू वेदी में खड़ा है क्या, देख तू हाथ जो कैसे करता है, शैतान ऐसे सवाल करती है, ஆனாலும் உங்க முன்ன நிக்கவே முடியாது. लेकिन मैं आपकी सामने नहीं खड़ा रह पाती கர்த்தர் हूँ, நிப்பாட்டி வச்சிருக்காங்க. यहोवा ने मुझे खड़ा किया है। நான் உன்னை மறக்கல மகளே என்று சொல்லி. मैं तुझे कभी नहीं भूलूंगा बेटी। நிறைய காரியத்துல நம்மளுக்கு மறக்கிற அனுபவம் நிறைய நம்ம குடும்பத்தார் இருக்காங்க. बहुत कार्य में हमारे परिवार में भूला हुआ परिस्थिति हो सकती है, நம்ம ஆண்டவர் கருத்துல இருக்கும். हम प्रभु के हाथों में हैं। அதான் அவர் பாட்டை பார்ப்போம், மரிச்சாலும் ஆண்டவருக்காக இருந்தாலும் ஆண்டவருக்காகன்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நம்ம என்ன செய்யணும், கொண்டு போகணும். वैसे गीत आती है, मरेंगे तो भी यीशु के लिए, जिएंगे तो भी यीशु के लिए, वैसे हमारी जिंदगी को पार कर कर हम जाते रहना है। துன்மார்க்கர் எங்க போறாங்க, நரகாக்கினிக்கு போறாங்க. दुष्टता कहाँ जाते हैं, नरक के अदालत में जाते हैं। நம்மளுக்கு ஒரு பரலோகத்தை ஆண்டவர் வச்சிருக்காங்க. हमारे एक स्वर्गराज को प्रभु रखा है, அந்த பரலோகத்துக்கு போகும்படியாக தான் நம்ம இன்னைக்கு பலவந்தம் उस பண்ணப்படுறோம். स्वर्गराज जाने के लिए आज हम मजबूर करने के लिए बैठे हैं। பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்ய முடியாது, லேசில போக முடியாது. स्वर्गराज जाने के लिए आसान बात नहीं है, பலவந்தம் பண்ணணும். आप मजबूर करना है। பிசாசு எப்படி அவனுக்குன்னு வைத்திருந்ததை இப்போ அவனை ஆண்டவர் தள்ளிட்டாங்க. देखिए शैतान प्रभु स्वर्गदूत ने रखा हुआ उस स्वर्गराज को उन्हें ढकल दिया है शैतान। அந்த இடத்துக்கு நான் எப்படி உங்களை விடுவேன்னு சொல்லி நம்மள என்ன செய்தான், போராடுதான். उस स्थान में तुम्हें कैसे छोड़ेंगे करके शैतान इसे लड़ता ஆனாலும் है, நம்ம பலவந்தம் பண்ணி लेकिन हम मजबूर कर ஆண்டவர் கரத்துல இருக்கேன். ஆண்டவர் प्रभु के हाथों में है परमेश्वर। அதான் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். शैतान की सामना खड़ा रहना कर प्रभु कहता அவன் है, நம்ம எதிர்த்து நிக்கும் போது அவன் ஓடி போவான். आप विरोध खड़ा रहते से वो दौड़ चले जाएंगे। நம்ம அவனுக்கு கண்டு பயந்தா आप शैतान को देख के डरेंगे तो நம்மள துரத்திக்கிட்டே வருவான், हमारे पीछे हो लेकर आती है, பின் தொடர்ந்துகிட்டே இருப்பான். हमारे पीछे पीछे आती है। நமக்கு ஒரே ஒரு ஞாபகம் இருக்கணும், हमारे एक ही याद रहना है, ஆண்டவர் கரத்துல இருக்கேன். प्रभु के हाथों में है, நீ என்னை அசைக்கவே முடியாது. मुझे कभी नहीं ஒவ்வொரு நிமிஷம் அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே हर पल இருக்கும்போது सोचन को बोलते रहते समय சத்துரு நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. शैतान में कुछ नहीं कर सकता। எல்லாருக்குமே பல சோதனைகள் இருக்கலாம். सभी के लिए कई परिश्रम हो सकती है, அதான் எனக்கு சோதனை இல்லைன்னு யாருமே சொல்ல मेरे முடியாது. लिए परीक्षा नहीं करके कोई नहीं बोल सकता நம்ம है, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. क्योंकि मसीह की हमारे संकट है, समस्या है, ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். लेकिन प्रभु ने जगत को அந்த संसार को जीता है। உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கார். इस संसार को जीतने वाला प्रभु हमारे संग है। அப்ப ஜெயம் யாருக்கு? நமக்கு தான். हमारे विजय हमारे लिए है। வெற்றி யாருக்கு? நமக்கு தான். आप विजय को किसके लिए? நம்ம அதை மறந்து போகாம ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கரத்துல நம்ம கொடுத்துறோம். आप उसे ना भूलते हुए हर पल हमारे कार्य को उनके हाथों में देना है। சங்கீதம் 78 भजन संगीता 78 18-19 படிப்போம். 18-19 पढ़ेंगे। தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனிடம் பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அல்லேலூயா. हालेलुया। இதுல நம்ம பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? यहाँ पर हम देखते हैं इस्राएल लोगों ने क्या करता है, தேவனை பரீட்சை பார்த்தாங்க. परमेश्वर की परीक्षा करने लगे। தேவனை பரீட்சை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. प्रभु को परीक्षा करना बोले तो कैसे रहेगी? அடிமைத்தனத்துல இருந்தாங்க. दास्तान में थे, அந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் மீட்டு எடுத்து கொண்டு வந்தாங்க. उस दास्तान से प्रभु ने उन्हें छुड़ा कर लेकर आए हैं। ஆனா நன்மை கிடைக்கும் போது ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாம் செய்தாங்க. लेकिन भलाई मिलते समय जो गीत गाने लगे। ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, लेकिन यहाँ पर क्या कहती है, தேவனை பரீட்சை பார்த்தாங்க. परमेश्वर को जो परीक्षा करने लगे। எதுக்கு? தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு. क्योंकि अपनी इच्छा के अनुसार भोजन को ढूंढकर எத்தனை காரியத்தை ஆண்டவர் செய்தாங்க. प्रभु ने कितने बड़े काम किया है, அதெல்லாம் மறந்து वे सभी भूलकर இந்த வழியில எங்களுக்கு போஜனம் கிடைக்குமோ, ஆண்டவர் ஏற்படுத்த கூடுமோ, इस मार्ग में प्रभु हमें भोजन दे सकता है क्या? பரீட்சை பார்த்து அவர்கள் 19வது வசனத்துல பார்ப்போம், தேவனுக்கு விரோதமாய் பேசி
19 वचन में देखते परमेश्वर के विरोध बोले இந்த வனாந்திரத்துல போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ எங்களுக்கு? और इस कहने लगे कि क्या परमेश्वर जंगल में भोजन ला सकता है? மோசையோடு போராடுதாங்க. मूसा के साथ मल्लयुद्ध करता है. எவ்வளவு அழகா 10 விதமான வாதைகளை கொடுத்து அந்த பார்வோன்கிட்ட இருந்து ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தார். 10 प्रकार की विपत्तियां देकर उस फिरौन के हाथों से इन लोगों को छुड़ा कर ले गए. இச்சைக்கு ஏற்றபடி போஜனம் வேணும்னு சொல்லி என்ன செய்தாங்க? अपने इच्छा के अनुसार वे भोजन को मांग रहे हैं. தேவனை பரீட்சை பார்த்தாங்க. प्रभु को परीक्षा करने लगे. தேவனுக்கு விரோதமா பேசுகிறாங்க. परमेश्वर के विरुद्ध बातें करने लगे. 20வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 20 वचन क्या कहती है? அவர் கண்மலை அடிச்சதுனால தண்ணி புறப்பட்டு வந்தது. उसने चट्टान को मारे इसलिए जल बहलाया. ஆனா அந்த வனாந்தரத்துல ஆகாரத்தை அவரால எப்படி கொண்டு வர முடியும்? लेकिन इस तराई में कैसे भोजन ले आ सकते? கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு चट्टान को मारा इसलिए जल आए. நதிகளாய் புரண்டு வந்தது. वे नदियों के समान आए. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? वे रोटी दे सकता है क्या? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ? अपनी प्रजा के लिए मांस को भी तैयार कर सकता है. எப்படி தேவனுக்கு விரோதமாய் பேசுறாங்க? कैसे परमेश्वर के प्रभु के विरुद्ध बात करती है? தேவனுக்கு விரோதமான கலகம் பண்ணுதாங்க. प्रभु के विरोध में लड़ाई करते हैं. தண்ணி கண்மலை அடிச்சோனே தண்ணி வந்துச்சு. चट्टान को मारते ही जल आने ஆனா लगे. இந்த வனாந்தரத்துல எப்படி இந்த ஆகாரத்தை அவர் கொண்டு வர முடியும்? लेकिन इस तराई में कैसे उसको ले आ सकते हैं? தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். प्रभु की परीक्षा करता है. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கோம்? आज हमारी जिंदगी में हम किस प्रकार रहते हैं? எத்தனை அடிமைத்தனத்துல இருந்தோம்? कितने दास धन में हम रहने लगे. கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டு प्रभु हमें छुड़ाकर நம்மளை ரட்சித்து हमें उद्धार करके அவர் பிள்ளையாய் வைத்து उनकी संतान के साथ அவருடைய கரத்துல நாம இருக்கிறோம். उनके हाथों में हम हैं. நம்ம இன்னைக்கு எப்படிலாம் தேவனுக்கு விரோதமாய் பேசுறோம்? हम किस प्रकार प्रभु के विरुद्ध बोलते हैं? எனக்கு கொஞ்சம் கூட அவங்க மீட்டு கொண்டு வந்ததை கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. क्योंकि उन्हें छुड़ा कर लेकर आए, उसे कुछ एक पल के लिए भी याद नहीं किया है. சொல்ல போனா என்னெல்லாம் உணர்வு இல்லை. ऐसे जो बोलेंगे तो उसके मन में एक महसूस नहीं रहा. இந்த வனாந்திரத்துல அது என்ன செய்யும்? பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? इस जंगल में क्या हमारे लिए रोटी तैयार कर सकते हैं? மாம்சத்தை ஆயத்தப்படுத்த கூடுமோ? मांस भी तैयार कर सकता है. என்ன கேட்காங்க? மட்டன் இறைச்சி எல்லாம் கேட்காங்க. वे मांस को मांग रहे हैं, मटन को मांग रहे हैं. ஆகையால் அதை கேட்டு கர்த்தர் என்ன செய்தாரா? கோபம் கொண்டார் என்று சொல்லி 21வது வசனம் பார்க்கிறோம். 21 वचन में देखते हैं इसे सब यहोवा ने सुनकर क्रोधित से भर गया है. அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் वे प्रभु की विश्वास नहीं किया है. அவருடைய ரட்சிப்பை நம்பாமல் போனாலும் उनकी उद्धार के भरोसा नहीं रखा है. யாக்கோபுக்கு விரோதமாய் याकूब की विरोध அக்கினி பற்றி எரிந்தது. अग्नि जलाने लगी. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் इस्राएल के लोगों की கோபம் மூண்டது என்று சொல்லி நம்ம क्रोध பார்க்கிறோம். भड़का है. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்ம பரீட்சை பார்த்தோம் அப்படின்னா, हमारी जिंदगी में प्रभु की आप परीक्षा करेंगे तो அவருக்கு விரோதமாய் நம்ம பேசணும் அப்படின்னா उनके विरोध हम बातें करेंगे तो இந்த காரியம்லாம் நடக்கும்னு சொல்லி ये எழுதப்பட்டிருக்கு. सभी काम होती है कर कहा है. அப்ப நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம இருக்கணும். सब हम डरते हुए खाते हुए रहना है. நம்ம பதறி ஏதாவது நம்ம பேசிடலாம். हम जो हमारे मुंह से कुछ भी बोल सकते இந்த हैं. ஜனங்களால தான் பதறி என்ன செய்தாரு? மோசே கண்மலை அடித்தார். इस लोगों की जो मूसा ने ஒரு நேரம் தான் அவர் கண்மலை பார்த்து அடிக்க சொன்னாங்க. एक ही बार चट्टान को मारने के लिए कहा. ரெண்டாவது கண்மலையோடு பேச சொன்னாங்க. चट्टान का और बात करने के लिए ஆனா कहा. ஜனங்கள் படுத்தின பாடு என்ன செய்தாங்க? அடிச்சுட்டாங்க மோசே. लेकिन इस लोगों ने मूसा को इतने परेशान किया है इसलिए मूसा ने उसे मार दिया. கானானுக்கு போக வேண்டிய மோசே என்ன செய்ய முடியல? போக कानान में முடியல. जाने वाला मूसा नहीं जा இன்னைக்கு सका. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் பதறி நம்ம செய்தோம்? आज हम तड़प से वे किया हम गलती करते हैं. தேவனுக்கு விரோதமா என்னென்ன காரியம்லாம் நம்ம பேசுறோம்? प्रभु के विरुद्ध कितने काम बोलते हैं. எல்லாமே அவர் கணக்குல இருக்கு. सब कुछ उन्होंने हिसाब रखा है. ஒண்ணுமே மறைக்க முடியாது. कुछ भी बोल जो ऐसे छुपा नहीं सकते हैं. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மறைச்சிடலாம். एक दूसरे को हम छुपा सकते हैं. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நமக்கு लेकिन உண்டு. सब कुछ देखने वाला परमेश्वर है. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க. इस्राएल लोगों ने ऐसे सोचा है. கண்மலை அடிச்சதுனால தண்ணி வந்துச்சு. चट्टान को मारने இந்த से வனாந்தரத்துல போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? ये जंगल में क्या हमारे लिए भोजन तैयार कर सकते हैं. மாம்சத்தை கொடுப்பாரோ? मांस दे सकते हैं क्या. எவ்வளவு துணிகரமான பேச்சு. कितने लीडर की बात है. அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் ऐसे हमारी जिंदगी में जो कुछ भी அந்த आए துணிகரமான வார்த்தை இல்லாதபடி हम लीडर की बात ना रहते நம்முடைய हुए வாயின் வார்த்தைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும். हमारे मुंह की वचनों को प्रभु संभालना है. ஆனாலும் கூட அதே அதிகாரத்துல 29வது வசனம் படிமா. उसी अध्याय में 29 पढ़ेंगे. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. हालेलुया.
இவ்வளவு கலகம் பண்ணி इतने झगड़ा कर कर தேவனுக்கு விரோதமாய் பேசினாங்க, प्रभु के विरोध बात करने लगे, தேவனை பரீட்சை பார்த்தாங்க. प्रभु की परीक्षा करने लगे। ஆனாலும் அவர்கள் இச்சித்ததை என்ன செய்தாங்க? लेकिन उसकी जो इच्छा किया है उसे தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம प्रभु ने பார்க்கிறோம். उसे दिया करके कहते हैं, அவர்களை சும்மாவே விடல. उसे खाली पर नहीं छोड़ा है। இன்னைக்கு நமக்கு என்னென்ன நம்ம தேவையோ அதெல்லாம் நமக்கு தந்துருவாங்க. आज क्या क्या हमारी जरूरत है सब कुछ देते ஆனா हैं। நம்ம விரோதமா பேசும்போது आप विरोध बोलते समय பரலோகத்துல கணக்குல இருக்கு, स्वर्गराज की हिसाब में है, எல்லாமே அந்த கணக்கு இருக்கு. सब कुछ उस हिसाब में है। அது இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல वो सब पृथ्वी में जीवन बिताते அவர்கிட்ட समय மன்னிப்பு கேட்கணும், उनके पास क्षमा मांगना, அவரோட ஒப்பரம் வாங்கிடணும். उनके साथ मेल मिलाप பரலோக करना। கணக்குல இருந்தா பரலோகத்துக்கு போகவே முடியாது. स्वर्गराज के हिसाब में सब पाप நம்ம रहते हैं। இச்சித்ததெல்லாம் நமக்கு தந்துருவாங்க. हमारे आशा जो रखा है सब कुछ देंगे, ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி लेकिन உண்டு. स्वर्गराज जाने के एक நம்ம मार्ग, ஆண்டவரை பரீட்சை பார்த்தோமானா हम प्रभु की परीक्षा करेंगे तो பரலோகத்துக்கு வழி நம்மளால போக முடியாது. स्वर्गराज के मार्ग में हम नहीं जा அதனால सकते। அவருக்கு விரோதமாய் பேசாதபடி उसके विरोध ना बोलते हुए நம்மளுக்கு நிறைய காரியம் வரும். हमारे बहुत कार्य आती है। இஸ்ரவேல் ஜனங்களை போல इस्राएल लोगों की समान வனாந்திரத்திலே தண்ணி இருக்காது, जंगल में पानी नहीं रहेगी, வனாந்திரத்திலே ஆகாரம் இருக்காது. जो तराई में अन्न भोजन नहीं रहेंगे, ஆனாலும் கூட கர்த்தர் தருவார் என்று சொல்லி लेकिन प्रभु देंगे कर कर நம்ம விசுவாசிக்கும் போது हम विश्वास करते समय கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக प्रभु हमें இருக்கிறார். देने के लिए तैयार की साथ है। அவங்க பரீட்சை பார்த்தாங்க, वे लोग परीक्षा करने लगे, ஆனாலும் இப்படி இந்த ஜனங்க பரீட்சை பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்காம இருக்கல, கொடுத்துட்டாங்க. लेकिन इस लोगों ने मुझे परीक्षा कर कर प्रभु ने उसे इनकार नहीं किया, उनके लिए அவங்க दिया। என்ன இச்சித்தாங்களோ மாமிசத்தை கொடுத்துட்டாங்க, उनकी क्या अभिलाषा था सब कुछ प्रभु ने दिया है। காலையில மன்னாவை கொடுத்துட்டாங்க. प्रभु ने मन्ना दिया है, ஆனா எவ்வளவு விரோதமா பேசுறாங்க. लेकिन कितने विरोध बोले வார்த்தை பார்க்கும்போது எவ்வளவு துணிகரமா उस பேசுறாங்க. शब्द को देखने से कितनी निडर की बात हुआ है। என்ன செய்து ஆகையால் கர்த்தர் அதை என்ன செய்து கேட்டு கோபம் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். क्योंकि परमेश्वर ने क्रोधित से भर गया है। நம்ம மேல எத்தனை நேரம் ஆண்டவர் கோபம் வச்சிருக்காங்க, कितनी बार हमारे पर प्रभु की क्रोध बढ़ता ஆனா है, நமக்கு தெரியாது. ये हम नहीं जानते हैं। ஜீவ புஸ்தகத்துல எழுதி वो வச்சிருக்காங்க. जीवन की पुस्तक में लिख के रखा அதனால है, நம்ம என்ன செய்யணும்? लेकिन हम क्या करना है? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு प्रभु கேட்கணும். के पास क्षमा मांगना है। ஆண்டவரே நீ மன்னிங்க ये ஆண்டவரே. प्रभु मुझे क्षमा करो। என் வாழ்க்கையில ரொம்ப காரியம் வந்துச்சு, நான் முறுமுறுப்பா இருந்தேன். मेरी जिंदगी में बहुत कार्य में रुड़ाहट करने लगे, ரொம்ப காரியம் நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலை बहुत வரும்போது भारी दबावट की परिस्थिति आई है। இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம பதறி इस्राएल பேசுகிறோம். लोगों की समान वे तरफ से बोलने लगे। மோசே பதறி அப்படிதான் கண்மலை அடித்தார். मूसे ने इसे तड़प कर वैसे चट्टान को मार दिया நம்ம है। பதறி இந்த கண்மலை அடிக்க கூடாது. हम भी ऐसे नहीं मारना है चट्टान, இதெல்லாம் நமக்காக எழுதி ये सब வைக்கப்பட்டிருக்கு. अपने लिए लिख के रखा है। ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி எல்லாம் இருக்கும்? हम आज किस प्रकार रहते हैं? இவையெல்லாம் நடந்தும் ये सब कुछ होकर 32 பாப்போமா? 30-21 पढ़ेंगे। தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார். ஹalleluya. हालेलुया। தேவ கோபம் அவங்க மேல வந்துச்சு. प्रभु की क्रोध आने लगे, அவர்கள் கொழுத்தவர்கள் என்ன செய்தாங்களா? சங்கரித்து वहाँ पर उस ढीली करते लोग उसे काट कर விசேஷித்தவர்களே மடிய பண்ணிட்டுன்னு பாக்குறோம். उसके लिए विशेष गिरा दिया करके देखते हैं। அவங்களாம் யாரு? தேவனுக்கு முன்பாக விசேஷித்தவர்களா இருந்தாங்க. वे प्रभु की सम्मुख अच्छे खड़े थे, எவ்வளவு அற்புதங்க செய்தாங்க. कितने अद्भुत काम किया है, ஆனாலும் கூட என்ன செய்தாங்க? लेकिन क्या किया அவங்க है? செய்த அற்புதங்களை அவங்க நினைச்சு பார்க்கல. उनके अद्भुत की चमत्कार को नहीं जो இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் इतने कर प्रभु के आश्चर्य कामों को ना बोलते ना இன்னும் सुन, பாவம் செய்தார்கள் என்று நம்ம பார்ப்போம். फिर से पाप किया करके हम देखते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? கண்ணுக்குட்டியை உண்டாக்குனாங்க, इस्राएल लोगों ने जो बछड़े को बनाया है, விக்கிரங்களை ஆராதித்தாங்க. मूर्ति की पूजा करने அதான் लगे। தேவ கோபம் என்ன செய்யுது? प्रभु की क्रोध क्या हुआ है? விசேஷித்தவர்களை கொண்டு போட்டுட்டு उसमें से विशेष लोगों के लोगों को मार दिया है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தாய்மார் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள். आज महिलाओं की मीटिंग में आए हुए सभी विशेष रूप के அப்போ हैं। நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த வேத வசனம் நம்மளை பார்த்து आज சொல்லுது. हम किस प्रकार रहना करके बाइबल की वचन बतलाती है। நம்ம ஆராய்ந்து இதெல்லாம் படிக்கும்போது हम जांच करें सब कुछ पढ़ते समय, கர்த்தர் நம்மளோடு பேசும்போது प्रभु हमारे संग बातें करते समय ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கணும். प्रभु की सम्मुख
का क्षमा मांगना ஆண்டவரே है। என்னை மன்னிச்சிருங்க हे ஆண்டவரே. प्रभु मुझे क्षमा करो, நீங்க என்னை கொன்னு போட்டுறாதீங்க ஆண்டவரே. आप मुझे मार गिरा நீங்க என்னை मत, கொன்னு போட்டுறாதீங்க आप ஆண்டவரே. मुझे मारो அப்படி मत। சொல்லி நம்ம கேட்கும்போது वैसे वो मांगते समय ஆண்டவர் அதான் உன் பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்தேன்னு சொல்லி அதுல என்ன செய்து ஏசாயா 44:22 நம்ம பார்ப்போம். इसलिए जो यशायाह में ऐसे देखते हैं कि तेरे पापों को सब कुछ मैं क्षमा किया நான் உன் है, பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டேன். मैं तेरे अपने पापों को भी क्षमा நீ किया எனக்கு हूँ, விரோதமா பேசின எல்லா வார்த்தைகளையும் நான் மன்னிச்சிட்டேன். मेरे विरोध बोला हुआ सारे पापों को मैं क्षमा किया ஆனாலும் हूँ, உன் இச்சையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன். लेकिन मैं तेरे अभिलाषा को पूरी किया நீ हूँ। மாம்சம் கேட்டு அழுத, तू मांस मांगा है, நான் என்ன செய்தேன்? இறைச்சி கொடுத்தேன் உனக்கு. मैं तेरे मांस दिया हूँ, காலையில மன்னாவை கொடுத்தேன். जो बोर में तेरे मन्ना दिया, வனாந்தரத்திலும் கர்த்தர் இத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். जंगल में प्रभु ने इतने बड़े अद्भुत काम किया है, இத்தனை அதிசயங்கள் செய்த அவர்களை இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பாம இருக்காங்க. इतने आश्चर्य काम किया हुआ इस्राएल के लोगों ने उसे भरोसा मन नहीं மறுபடி किया, என்ன செய்தாங்க? பாவம் செய்தாங்க. फिर से पाप करने लगे। அந்த பாவம் நம்மகிட்ட இருக்காதபடி इस पाप हमारे अंदर ना होते हुए ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆராயும் பொழுது हर दिन प्रभु की वचनों को जांचते समय கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது. प्रभु हमारे संग बातें करता है। பரலோகத்துக்கு சும்மா போயிட முடியுமா? स्वर्ग राज्य में आसान में जा सकते நம்ம हैं, ஈஸியா பரலோகம் அப்படின்னு சொல்லிடுவோம். हम आसान से स्वर्ग राज्य அங்கெல்லாம் நிறைய தான் போவாங்க. जब वे अभी नरक நான் जाएंगे, பரலோகத்துக்கு போவேன். हम स्वर्ग राज्य जाएंगे, போக முடியும்? कैसे जा அங்க सकेंगे? இருக்கு நம்ம கணக்கு. वहाँ पर है हमारे நான் हिसाब, பேசின எல்லா கணக்கும் ஆண்டவர்கிட்ட मैं இருக்கு. जो बोलती हूँ सब हिसाब वहाँ पर நான் है, செய்த எல்லா தவறும் ஆண்டவருக்கு मैं जो ஜீவ कुछ करता புஸ்தகத்துல है இருக்கு. वो गलतियाँ वहाँ पर है, அதனால நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம இருக்கும்போதுதான் इसलिए प्रभु की प्रिय बनकर रहेंगे அவர் உள்ளங்கையிலே நம்மளை வைக்க முடியும். और उन्होंने अपने हाथों में रचाएंगे। பாவங்கள் உண்டு, पाप है, மீறுதல்கள் உண்டு. अपराधी है, அவர் செய்த அதிசயங்களை நம்ம எண்ணி பார்க்கணும். उन्होंने क्या अद्भुत कामों को हम सोच कर देखना है। இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நினைச்சு பார்க்கணும். इस्राएल लोगों ने इसे याद नहीं किया है, மறுபடியும் என்ன செய்தாங்க? பாவம் செய்தாங்க. फिर से पाप करने लगे। அதனால பாவம் செய்தனால ஆண்டவர் சும்மா விட்டாங்களா? इसलिए पाप किया करके प्रभु ऐसे छोड़े क्या? வழியிலே அடிக்கப்பட்டாங்க. उसे சொல்லி मार्ग में பார்க்கிறோம். उसे मिटा दिया है। 3000 ஜனங்கள் வழியில என்ன செய்தாங்க? 3000 कर मार्ग में அடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். मर मिट गए हैं। நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். हमारे प्रभु सच्चाई அவர் परमेश्वर பரிசுத்தமான है, தெய்வம். वो पवित्र परमेश्वर है। அவரை ஆராதிக்கிற நாமும் பரிசுத்தமுள்ளவர்களா उनकी இருக்கணும். आराधना करने वाले हम भी पवित्र அவரை ஆராதிக்க நாமும் உண்மை உள்ளவர்களா उनकी இருக்கணும். आराधना करने वाले हम भी सच्चाई के साथ நம்மிடத்துல रहेंगे। உண்மையை எதிர்பார்க்கிறார். हमारे पास सच्चाई को देखता है, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். पवित्रता को चाहता है। எப்படி அவர் கரத்துல வைக்க कैसे முடியும்? उनके हाथों में रख सकते என்னை हैं? உங்களை எப்படி அவர் கரத்துல வைக்க मुझे முடியும்? आप कैसे उनके हाथों में रखेंगे? நம்முடைய நடத்தை, நம்முடைய காரியம் எல்லாம் அவருக்கு முன்பாக हमारे இருக்கிறது. चाल चलन, हमारे सब काम उनके हाथों में है। ஒண்ணு கூட மறைக்க முடியாது. कभी कुछ भी नहीं छुपा सकते। இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல इस्राएल लोगों को अगुवाई किया है। இந்த நாளிலே நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் வனாந்தரமாய் இருந்தாலும் इस दिन में हमें हमारे परिवार तराह के समान हो सकती है, அதை கூட செழிப்பாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மாற்றிக் கொண்டு उससे भी போகிறார். हरियाली के समान प्रभु बना देंगे। அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் इस இருக்க देवताओं வேண்டும். को आराधना करने वाले हम सावधान से रहेंगे। மறுபடி பாவம் செய்கிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. फिर से पाप करने वाले के समान नहीं रहना है। இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே, எனக்கு இல்லைன்னு நம்ம நினைக்க ये கூடாது. इस्राएल के लोगों के है ना, हमारे लिए नहीं करके नहीं सोचना இதெல்லாம் है। நமக்காக தான் ये எழுதப்பட்டது. सब कुछ हमारे लिए लिखा है। அவர் செய்த அதிசயங்களை அவங்க காணாம போயிட்டாங்களா, நம்பாம போயிட்டாங்க. उन्होंने क्या अद्भुत काम को भी भरोसा नहीं किया அதனால है। விசேஷித்தவர்களை கர்த்தர் அழித்தார் என்று சொல்லி उसमें से நம்ம பார்க்கிறோம். विशेष लोगों को प्रभु ने मिटा दिया है। சங்கீதம் 145 அதிகாரம் भजन संहिता 145 15 16 பார்ப்போம். 15-16 देखेंगे। 145 எல்லா ஜீவன்களிலும் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். அல்லேலூயா. हालेलुया। அப்போ எல்லா ஜீவன்களும் இங்க தான் இருக்கு. ஆண்டவர் தான் நோக்கி பார்க்கு. सभी जीव जंतु उनके ओर देखती है। உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில நீங்க என்ன செய்வீங்க? ஆகாரம் கொடுப்பீங்க. तुम्हारे ओर देखता है, वो योग्य समय में उन्हें अन्न भोजन देता है। எல்லா ஜீவன்களும் அவரே பார்த்து கொண்டு तो இருக்கு. सभी जीवन आपकी ओर देखती है। அவருடைய கையை திறந்தாதான் சாப்பிட முடியும். वे अपने मुट्ठी खोलता है तभी वो प्राणियों का அவருடைய கையை திறக்கல அப்படின்னா आप मुट्ठी नहीं खोलेंगी तो சகல பிராணிகள்
பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறார். सारे प्राणियों की जो आहार को तृप्त करता है. 18-19 படிமா. 18-19 पढ़ेंगे. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. हालेलुया. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற जितने यहोवा को पुकारते आदरित जितने उसकी सच्चाई से पुकारते हैं. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதலே ரெண்டு விதமா இருக்கு. प्रभु की ओर पुकारना दो प्रकार की है. உண்மையும் இருக்கு, सच्चाई भी है, உண்மை இல்லாமலே இருக்கு. बिना सच्चाई का भी है. நாம் எப்படி கூப்பிடுகிறோம்? आप कैसे उन्हें पुकारते हैं? உண்மையாய் அவரை கூப்பிடுகிறோம். और सच्चाई से उन्हें पुकारते हैं क्या? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் सच्चाई से उसे पुकारते हैं. கர்த்தர் இங்க இருக்கார், நம்ம பக்கத்துல இருக்கார். यहोवा उनकी निकट रहता है. யாரெல்லாம் உண்மையை நம்ம கூப்பிடுதோமோ जो कोई सच्चाई से அவங்க पुकारते हैं பக்கத்துல ஆண்டவர் இருக்கார். आपकी निकट आ जाते हैं. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து वहाँ अपने डरवियों की इच्छा पूरी करता है அவருடைய கூப்பிடுதலை கேட்டு और उनकी दुहाई को सुनकर அவர்களை ரட்சிக்கிறார். और उन्हें उद्धार करता है. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். उनकी जो होने वाला डर होना அந்த है, பயம் இருந்தாதான் நம்முடைய கூப்பிடுதலை அவங்க கேட்க முடியும். उस डर रहेंगे तो हम जो कुछ बुला देता है. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், उद्धार पाया हूँ, बपतिस्मा लिया हूँ, நான் ஒழுங்கா ஆலயத்துக்கு போறேன் हम डर से मैं भवन में जाती हूँ, அப்படின்னு சொன்னால் மாத்திரம் போதும். वैसे बोलने से काफी नहीं है. நம்மகிட்ட உண்மை இருக்கணும், हमारे पास सच्चाई रहना है பயம் இருக்கணும், और डर रहना है. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். यहोवा की जो भय होना है. நம்ம எல்லாருமே பெண்களா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நம்ம கணவன்மார்களுக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? பயந்து இருக்கணும். हम सभी महिला है इसलिए हम हर एक लोग अपने पति को भय डर के பயப்படலன்னா எல்லாருக்கும் அடி விழும். जो नहीं डरेंगी तो मार मिलती அடி है. விழுமா मिलाதா? ऐसे मार मिलेगी क्या? அதே नहीं. போல वैसे ही ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். प्रभु की होने वाला भय हमारे अंदर रहना है உண்மையாய் அவரை கூப்பிடுதையா और सच्चाई से उनके और पुकारते हैं. இன்னைக்கு நம்ம எப்படி கூப்பிடுதோம்? आज हम किस प्रकार उन्हें पुकारते हैं? சும்மா உதட்டின் அளவுல ஆண்டவரே ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு ऐसे போறோமா? मुख ही जो होठों से स्तुति कर हम कहते हैं. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி नहीं तो செலுத்துகிறோமா? हृदय की गहरा से उन्हें धन्यवाद कहते हैं क्या? ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எனக்கு ஜீவனை हे தருகிறீங்க, प्रभु हर एक दिन हमारे जीवन देता है तुम. ஒவ்வொரு நாள் என் குடும்பத்தை பாதுகாக்கிறீர்கள், हर एक दिन मेरे परिवार को संभालते हैं. ஒவ்வொரு நாள் எனக்கு உணவு என் குடும்பத்துக்கு எனக்கும் தாரீங்களே. हर एक दिन आपने अन्न भोजन मेरे लिए मेरे परिवार के लिए देते हैं. எத்தனையோ பேர்கள் உணவு இல்லாம இருக்காங்க. कितने लोग जो खाना नहीं रहता है वैसे ஆனா रहते हैं. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் 3 வேளை நமக்கு என்ன தராங்க? உணவு தராங்க. लेकिन प्रभु ने हमें एक दिन में 3 बार हमें खाने के लिए अच्छे भोजन கொடுப்பதற்கு देता நல்ல है. வடையை தராங்க. अच्छे पहनने के लिए कपड़ा देते हैं. ராஜா வீட்டு பிள்ளையை போல நம்மளை ஆண்டவர் राजा வச்சிருக்காங்க. रानी की समान हमें रखा है. ஒரு பெண்ணை பார்க்க இங்க பில்டிங் பக்கத்துல இங்க தான் சுந்தராட்ல கிட்ட ஒரு பெண்ணு இருக்காங்க. जे के महिला है सुंदर होटल के बीच ஆனா அவங்களுக்கு என்னதான் நல்ல ரொம்பயும் வயசுல நல்ல வாலிமமா தான் இருக்காங்க. अच्छी ज्यादा उम्र भी नहीं है, जवानी के बीच उम्र है. ஆனா அந்த செய்வன கட்டும் என்னன்னு தெரியல. लेकिन वो जादू टोने की बंधन है. நான் இப்ப பாக்கேன், ஒரு மாசமா मैं 1 महीने से उसे देखती हूँ. ஒரு 2-3 பொட்டணும் 2-3 ऐसे वो पुतला இத கையில வச்சுட்டு அங்க இருப்பாங்க அப்படியே இருக்காங்க. वो पुतला रखकर वहाँ रहेंगे, यहाँ बैठेंगे, वहाँ बैठेंगे, वैसे बैठते हैं. ஒரு நாள் சோர்னு மழை பெய்யுது. एक दिन बहुत जोर से जोरदार बारिश आने மலைக்குள்ள लगी. நடுவுல வந்து நின்னு அப்படியே ஒரு பைய தொங்க போட்டிருக்காங்க. उस बारिश में बीच में खड़ा रहकर ऐसे एक तहली को रखता है. அந்த பையில தண்ணி வடிஞ்சுக்கிட்டே वहाँ पर उसमें से पानी गिरते ही रहता है. அத பார்த்து என் உள்ள அப்படியே ஒவ்வொரு நாளும் உடைச்சிட்டே இருக்கும். उसे देखते ही मेरे मन में ऐसे ठुठ होती है. அப்போ நம்மளும் ஆண்டவர் இப்படிலாம் வச்சிருக்காங்களே, ஆண்டவரே இதுவும் இவங்களும் நம்மள மாதிரி ஒரு பெண்ணு தானே, ये परमेश्वर ने ऐसा रखा, ये भी मेरी समान एक महिला है ஆனா ना. எங்களுக்கு யாரு அடைக்கலம் கொடுக்க முடியும்? யாரு எவருன்னே தெரியல. कौन है करके उसके अता पता नहीं है. அவங்ககிட்ட யாருன்னு பேசவும் முடியல. उसे நமக்கு कोई भी जाके बात भी नहीं कर सकती है. ஏன்னா மழை காலத்துல அப்படி அவங்க நிக்காங்க. इस बारिश के समय में उस व्यक्ति ने ऐसी खड़ी है. அவங்களுக்கு ஆகாரம் யார் கொடுக்க முடியும்? उनके लिए अन्न भोजन कौन दे सकता வீடு है? இல்ல, வாசல் இல்ல, ஒண்ணு இல்ல, ரோட்ல நிக்காங்க. घर नहीं है, कुछ नहीं है, तो
जो सड़क में खड़ा है, அந்த அம்மா மேல பரிதாபப்பட்டவங்க யாராவது வாங்கி கொடுக்காங்க. उस माँ जी को पर पछतावा करने वाला कोई मांग कर देते அவங்க हैं। யார்ட்டையும் போய் நீங்க தாங்கன்னு கையேந்தி நிக்கல. वो किसके पास जाकर हाथ बढ़कर नहीं मांगती है, அவங்க பாட்டுக்கு நினைச்சுதாங்க இருக்காங்க. वो अपने आप खड़ा रहती மழை है। வந்தாலும் அப்படியே நிக்காங்க, बारिश आएगा तो वैसे खड़ा வெயில் रहती வந்தாலும் அப்படியே நிக்காங்க. है, धूप आएगा तो वैसे रहती है। இப்போ ஒரு ஆட்டோ கிடைச்சிருக்கு, அந்த ஆட்டோல 2-3 பொட்டணத்தையும் வச்சு அதுல இருக்காங்க. एक ऑटो पकड़कर उस ऑटो के ऊपर 2-3 पुतला रखकर बैठे हैं। எத்தனை பேர் துரத்தி விடுவாங்க? कितने लोग उसे भगा देते हैं, அவங்களும் நம்மளை போல பெண்ணு தான். लेकिन वो भी हमारे समान एक महिला ஆனா थी, அவங்ககிட்ட யாரும் இல்ல, ஆண்டவர் இல்ல. लेकिन उसके पास प्रभु नहीं है। நம்ம ஆண்டவர் இருக்கிறபடினால हमारे प्रभु हमारे साथ है, ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார். इसलिए प्रभु ने हर एक समय में खिलाता அப்போ है। நானும் என் மகளும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். मैं भी मेरी बेटी भी हॉस्पिटल आने எனக்கு लगी। அவங்கள பார்த்த உடனே உள்ள உடைக்கப்படுது. மழை उस व्यक्ति को देखते ही मेरे मन में बहुत टूट पड़ा है, कितनी बारिश आने மாட்டு लगी। சென்னையா அந்த அம்மா பாருமா எவ்வளவு மழைக்க उस நிக்காங்க. माँ जी को देखना कितनी बारिश में खड़ी है, ஏதாவது பைசா கொடுக்குமாமா? कुछ पैसा दे सकता है क्या? இல்லம்மா, அவங்க இருக்க சூழ்நிலையில பைசா வச்சு என்னமா செய்வாங்க? उनकी परिस्थिति में पैसा को रख के क्या करेगी वो? உன்னை பக்கத்துல ஹோட்டல்ல போய் என் மகன் செய்தான் சப்பாத்தி வாங்கி வந்து கொடுத்தா. मेरी बेटी ने पड़ोसी होटल में जाकर चपाती खरीद कर दिया है। இறக்கப்பட்டவங்க வாங்கி கொடுத்துட்டு जो போறாங்க. दया करने वाला उनके पास वो लेकर அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிள்ளை ஒரு வாழைப்பழம் கொடுக்கா. इस हॉस्पिटल में एक लड़की ने ஆனா उसे केला देते हैं। அப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் அப்படிப்பட்ட பெண்களை நம்ம பார்க்கும்போது इस प्रकार की महिला को हम देखते समय ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மையாய் प्रभु வைத்திருக்கார். ने हमें कितने ऊंचे स्थान में रखा அப்ப है, நம்ம அவருக்கு எவ்வளவு உண்மையா लेकिन இருக்கணும். उसके लिए हम कितनी सच्चाई से रहना அவங்க है। யாரோ எவரோ தெரியாது, वो खो नहीं करके आता पता नहीं है, ஆனாலும் ஆண்டவர் அவங்க இடத்துல இல்ல. लेकिन प्रभु उनके पास नहीं है। நம்மகிட்ட ஆண்டவர் हमारे இருக்கிறபடினால पास प्रभु है, इसके लिए ஆண்டவர் நம்மளை ராஜா வீட்டு பிள்ளையாக வைத்திருக்கார். हमें प्रभु राजा की बच्चों की समान ஆனா रखा நாம் है, அவரிடத்துல எப்படி लेकिन காணப்படணும்? आप क्या उनके पास किस प्रकार रहते हैं? உண்மையாய் நம்ம என்ன செய்யணும்? सच्चाई से क्या करना है? உண்மையாய் எப்போது இருக்க வேணும். सच्चाई से हर पल रहना है। அதான் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் பக்கமாய் இருக்கார். इसलिए जो कोई उनके पुकारते उनके எப்படி निकट கூப்பிடணும்? आते हैं, உண்மையாய் கூப்பிடணும். सच्चाई से उनके और நம்ம पुकारना है। பக்கத்துல நான் இருக்கேன்னு சொல்லி मैं சொல்றாங்க. तेरे निकट होकर कर बोलेंगे। ஏசப்பா நம்ம பக்கத்துல இருக்குது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதா? यीशु पिता हमारे निकट है करके हमारे दृष्टि में है, கண்ணுக்கு தெரியவே செய்யாது. नहीं है, नहीं पता रहेंगे, ஆனால் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா நம்ம இருக்கும்போது लेकिन प्रभु के लिए सच्चाई से रहते கர்த்தர் நம்ம हैं, பக்கத்துல प्रभु இருக்கிறாங்க. हमारे निकट रहेंगे। ஒரே ஒரு அதிகாரம் एक படிப்போம். ही अध्याय को हम पढ़ेंगे, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यवाणी की पुस्तक 48ஆம் அதிகாரம் 48 17 18. 17-18। இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானத்தின் நதியைப் போலும் உன் நதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அல்லேலூயா. हालेलुया। அப்போ இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, इस्राएल की पवित्र तुम्हें छुड़ाने वाला यहोवा कहता है, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு நான் என்ன செய்வேன்? போதித்து लाभदायी बातों को मैं तुझे सिखाऊंगा, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற तुझे चलने वाले मार्ग में मैं चलाऊंगा। உன் தேவனாகிய கர்த்தர் நான். तेरे यहोवा परमेश्वर मैं हूँ। நம்மளை அவர்தான் நடத்த முடியும். वो उन्होंने हमें चला सकते நம்மளால हैं, நடக்கவே முடியாது. हम नहीं चल सकेंगे। நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்தோம்னா अपने मनमानी से हम चलेंगे, குழியில விழுந்துருவோம். हम गड्ढे में गिर जाएंगे, ஆனாலும் அவர் நடத்துகிற தேவன் लेकिन वो हमें चलाता ஒவ்வொரு है, நிமிஷம் நம்மளை நடக்கிறார். हर पल हमें चलाता है। அதான் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். भला होता है कि तू मेरी व्यवस्था को पालन करे, அப்பொழுது உன் சமாதானம் நதியை तब போலும், तेरी शांति नदी की समान, உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் तेरी இருக்கும். धार्मिकता समुद्र की लहर की समान रहेगी। அப்ப அவருடைய கற்பனையெல்லாம் நம்ம उनकी கவனிக்கணும். व्यवस्था पर हम पालन करना है, நமக்கு சமாதானத்தை தருகிறார். हमें शांति देता है। சமாதானம் என்னது? நதியை போல இருக்கும். समाधान नदी की समान रहेगी, நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும் धार्मिकता என்று சொல்லி समुद्र பார்க்கிறோம். की लहर की समान रहेगी। இவ்வளவு பெரிய நமக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தருகிறார். अपने लिए इतने बड़े शब्द को प्रभु देता है, அந்த வார்த்தையை நம்மளுக்கு விசுவாசிப்பதற்கு इस वचनों को विश्वास रखने के लिए கர்த்தர் நம்மளுக்கு விசுவாசத்தை தரணும். प्रभु हमें विश्वास देना है। விசுவாசம் இல்லாமல் அவரிடத்துல ஒன்றுமே பெற்றுக்கொள்ள विश्वास के முடியாது. बिना हम कुछ भी नहीं ले सकता है। நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினதை நம்ம செய்வோமானால் हमारे शरीर हमारे जब मांस जो चाहते हैं उसे हम पा लेंगे तो ஆண்டவரிடத்துல ஒன்றுமே பெற்றுக்கொள்ள प्रभु के पास முடியாது. हम कुछ भी नहीं पा सकेंगे। 22வது வசனம் சொல்லுது, 22 वचन कहता है, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. दुष्ट लोगों के लिए शांति नहीं है, கர்த்தரே சொல்லுதார். यहोवा कहता है। அப்ப துன்மார்க்கனா இருந்தா நம்மளுக்கு சமாதானம் இருக்கு. दुष्टता से रहेंगी तो
हमारे शांति नहीं இன்னைக்கு है। எவ்வளவு பாடு எவ்வளவு பிரச்சனை வந்தா आज कितनी संकट समस्या आएंगे, கொஞ்ச நேரத்துல நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் थोड़ी देर தந்துருவார். के लिए फिर हमारी शांति मिलती ஏன்னா है। நம்ம கூட இருக்காரு. आज भी हमारे साथ है। உண்மையாய் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். सच्चाई से प्रभु की ओर दुहाई देते हैं। அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இதயத்துல उनकी இருக்கு. भय मानने वाला भय हमारे अंदर அந்த है। பயம் இருக்கும்போது उस डर रहेंगे, சின்ன தப்பு செய்தாலும் கூட छोटे से गलती करेंगे तो அந்த भी அந்த இருதயம் நிச்சயம் துடிக்கும். उस मन में एक जो एक तड़प उठती है। ஒரு சின்ன பொய் சொல்லிட்டாலும் ऐसे थोड़ी झूठ बोलेंगे, ஆண்டவரே இன்னைக்கு பொய் சொல்லிட்டேனே, प्रभु मैं आज झूठ बोल दिया, ஆண்டவரே நான் பொய் சொல்லிட்டேனே, परमेश्वर मैं झूठ बोलती हूँ। இது யாருக்கும் தெரியாது நம்ம சொல்லுகிற பொய். किसको पता नहीं कि हम झूठ நிறைய बोलते பேர் हैं। நிறைய பொய்யை சொல்லுதாங்க. वो तो बहुत झूठ बोलते हैं, ஆனா நம்ம சொல்லுத பொய் நமக்கு தெரியும். लेकिन हम जो झूठ बोलते हैं वो हमें पता है। நான் ஆண்டவர்ட்ட உடனே மன்னிப்பு கேட்பேன். लेकिन तुरंत प्रभु के पास क्षमा मांगना உடனே है, மன்னிப்பு கேட்டா तुरंत क्षमा मांगेंगे। நம்முடைய ஆண்டவர் हमारे प्रभु நம்முடைய மன்னிக்கிற தேவனாக हमें இருக்கிறார். क्षमा करने वाला परमेश्वर ஆனா है। இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம பரீட்சை பார்க்காம இருக்கணும். इजराइल लोगों की समान परीक्षक नहीं करना है। அவங்க பरीட்சை பார்த்ததுனால தான் வழியில ये அடிக்கப்பட்டாங்க. परीक्षा किया, इसके लिए मार में मिटा दिया। நம்முடைய பயணம் இங்க தான் இருக்கு. हमारी यात्रा कहाँ है? நம்ம பரலோகம் போகணும். अब स्वर्गराज जाना है। அதனால நம்ம பயணத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கோம். हमारे यात्रा के लिए हर पल हम दौड़ते हैं। வழியில விழுந்துடக்கூடாது. मार्ग में नहीं भटकना है, வழியில ஆண்டவர் நம்மளை அழிச்சிடக்கூடாது. मार्ग में प्रभु में नहीं मारना है। அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு उनकी இருக்கணும். भय मानने वाला भय होना है। கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிற தேவன். दुहाई करने वाला, पुकारने वाला जीव जंतु के लिए மிருக अन्न ஜீவன் भोजन देता எல்லாமே है। அவரை தான் நோக்கி பாக்குது. सारे प्राणियों उनकी ओर देखती है। காட்டுல வாழ்கிற மிருக ஜீவனுக்கு யார் தான் ஆகாரம் கொடுக்க முடியும்? जंगल में रहने वाले सभी प्राणियों को कौन खाना அந்தந்த चाहिए? நாட்கள்ல ஆண்டவர் அதை उस வருஷிக்கப்படுகிறார். समय में उनकी योग्य समय में प्रभु ने देता மிருக है। ஜீவன்களை விட மனுஷரை படைத்தது விசேஷித்த வண்ணமாக पशुओं की படைத்தார். जीव जंतु से विशेष रूप से मनुष्य को बनाया है। அதனால இந்த நாட்கள்ல लेकिन इस दिनों में தேவ பயம் நமக்கு இருக்கணும். प्रभु की भय होना है। அந்த அந்த ஒரு வசனம் படிமா, 44:21 22 படி. यशायाह 44 में 21-22। அவன் சாம்பலை மேய்கிறான். இல்லம்மா 21 22. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. हालेलुया। அப்போ இஸ்ரவேலே, நீ இவைகளை நினை. நீ யாரு? நீ என் தாசன். ये याकूब, ये इस्राएल, इन बातों को सुमन रख, तू मेरे दास है। நான் தான் உன்னை உருவாக்கினேன். मैं तुझे रचाया है। நம்மள சபையில வச்சு வச்சு வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டே हमें இருக்காங்க. कलीसिया में रख कर वचन को दे देकर हमें रचाता है। அதனால நான் உருவாயிட்டேன்னு சொல்ல முடியாது. पूरी तरह से रचा लिया करके नहीं ஒவ்வொரு बोल सकते। நிமிஷம் நம்மள உருவாக்கி हर एक கொண்டிருக்காங்க. पल के लिए मैं रचाता है। அதனால நீ என்னால் तू மறக்கப்படுவதில்லை. मुझे भूल नहीं जाते हैं। ஆனா உன் மீறுதல்கள் மேகத்தை போல நான் என்ன செய்தேன்? और तेरे अपराधों को உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிட்டேன். तेरे अपराधों को काली घटा के समान उसे निकाल दिया है। என்னிடத்தில் திரும்பு, मेरे और लौटा, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். मैं तुझे छुड़ाया। அப்ப நம்மள ஆண்டவர் மீட்டுக் கொண்டாங்க. हमें प्रभु ने छुड़ा நம்ம लिया அவரிடத்துல है। திரும்பும்போது अब उनके और लौटते समय ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்காரு. प्रभु इतने बड़े आशीर्वाद को हमें रखा நீ है। என் தாசன். तू मेरे दास है। அப்போ அவருடைய தாசனா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுத்து வச்சிருக்கோம். उनकी दास बन के रहना तो हम कितने सौभाग्य, எல்லா சொத்து சுகம் பணம் காசை விட कितने धन दौलत से बढ़कर நீ ஆண்டவருக்கு சொத்து சம்மந்தா நம்ம இருக்கோம். हम प्रभु के लिए एक धन दौलत के समान हम रहते இந்த हैं। பூமியில எல்லாமே அழிந்து ये போகும். पृथ्वी की सब कुछ मिट जाएगी। அதுக்காக பணம் வேண்டாம்னு சொல்லல, சொத்து வேண்டாம்னு சொல்லல. इसलिए रुपया नहीं चाहिए कि धन दौलत नहीं चाहिए करके எல்லாமே நமக்கு தேவை. सब कुछ जरूरत है। ஆனா அது மேல கண்ணு வச்சுட்டு ஆண்டவரை விடாத लेकिन விட்டுறக்கூடாது. उसके ऊपर नजर रखकर प्रभु को नहीं छोड़ना है। ஆண்டவர் மாத்திரம் நம்ம பிடிக்கும் போது सिर्फ प्रभु को पकड़ते समय கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்காரு. प्रभु हमारे निकट आते हैं। இவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம வச்சிருக்கோம். इतनी बड़े परमेश्वर को हम रखा இவ்வளவு है। பெரிய தெய்வம் நம்ம கூட இருக்காங்க. इतने बड़े परमेश्वर हमारे संग रहता அவருடைய है। சம்பத்தா நம்ம இருக்கோம். उनकी संपत्ति அவருடைய சுதந்திரமா நம்ம उनकी இருக்கோம். स्वतंत्रता है। அவருக்கு பயப்படுகிற பயம் எப்போதும் நம்ம उनकी இருக்கோம். भय मानने वाला भय हर पल रहना है। தேவன் தாமே இந்த வார்த்தையை परमेश्वर ஆசீர்வதிப்பார். यीशु मसीह शब्दों को आशीष करेंगे। गीत गाते समय दान लिया जाएंगे। पाड़ी पड़ी के मुझे कहानी पेड़ का पढ़ो।
நம்ம அவர் खुद की संबंध है, நம்மளை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார். हमें कितने ऊंचे स्थान में रखा है। இந்த அறிவு எனக்கும் உங்களுக்கு இருந்த கவலையே इस बुद्धि கிடையாது. हमारे लिए आपके लिए रहेंगी तो चिंता ही नहीं रहेगी। நமக்கு தேவைகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. हमारे सारे जरूरत उनके पास रहती है। நம்மலாம் என்ன தேவையோ हमें जो जरूरत है, நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் मैं किसी बातों में ना चिंता करते हैं, எல்லாவற்றையும் குறித்து सभी बातों में நம்ம அவரை நோக்கி வேண்டும். हम उनकी ओर पुकारेंगे। அவர் நமக்கு தர வல்லவராய் वो हमें देने के लिए भला है। அப்புறமா வந்திருக்க எல்லாரும் யாரு? हम आए हुए सभी कौन है? பாக்கியவான். हम धन्य व्यक्ति है। அப்புறமா என்னெல்லாம் வேணும் हम जो क्या क्या चाहिए அதெல்லாம் நம்ம கேட்போம். वो सब कुछ मांगेंगे। அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். पिता के घर पर आए हैं। யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? किसके घर पर आए हैं? நம்ம அப்பா வீட்டுக்கு. हमारे पिता के घर पर आए நம்ம हैं। அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர். हमारे पिता धनवान की धनी है। என்னெல்லாம் வேணும்? जो क्या क्या चाहिए? என்னெல்லாம் வேணும்? क्या चाहिए आपको? ஆவிக்குரிய காரியங்கள் आत्मा की रीति से कार्य को मांगेंगे, அவர் சித்தம் கேட்போம். उनकी सिद्ध को मांगेंगे। அவர் தர वो வல்லவராய் देने के இருக்கிறார். लिए भले हैं। இந்த நாளிலும் நம்ம செய்தியை கேட்டோம். इस दिनों में हम संदेश को सुना है। வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது वचन के जरिए चलते நம்ம समय போல மேலானவங்க யாருமே हमारे கிடையாது. समान उच्च स्थान में रहने वाला कोई नहीं இன்னைக்கு है। வந்து நாம் பாக்கியவான். आज आए सभी धन्य வீணா हैं, தூங்காம ना सोते हुए தேவ சமூகத்துக்கு வந்திருக்கோம். प्रभु के समूह में आए हैं। என்ன கேட்க போறோம்? क्या मांगेंगे? ஜெபிப்போம். प्रार्थना அதுக்கு करेंगे, காணிக்கிறோம். उसके बाद ஆண்டவரே, जान लिया जाएंगे। प्रभु உங்க சமூகத்துக்கு அப்பாவின் अब சமூகத்துக்கு पिता के घर पर हम आए हैं। எங்க கணவருக்காக நாங்க வருகிறோம். हमारे पति के लिए हम आते எங்க हैं, பிள்ளைகளுக்காக हमारे வருகிறோம். बच्चों के लिए हम आते எங்க हैं, எங்களுக்காக வருகிறோம். हमारे सीमा के लिए हम எங்க आते हैं, குடும்பங்களுக்காக हमारे வருகிறோம். परिवार के लिए हम आते நாங்க हैं। யாரும் அவமாய் हम போகக்கூடாது. कोई भी निर्धन नहीं நாங்க जाना है। ஒவ்வொருவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். हर एक जगह के प्रेम जताना है। எங்களிடம் ஒருவேளை மாய்மாலம் यदि இருக்கும், हमारे पास दिखावट रहेगी तो அதை நாங்கள் கண்டறிந்து விட்டுவிட கிருபை उसे हम செய்யும். देख के उसे छोड़ने के लिए अनुग्रह कीजिए। ஆண்டவரே, நாங்கள் மாய்மாலக்காரர்களாய் अब இருக்கக்கூடாது. दिखावट करने वाले के समान नहीं रहना है, நாங்க அன்பில்லாதவர்களாய் और प्रेम के இருக்கக்கூடாது. बिना नहीं रहना है। நாங்க ஒருவரில் ஒருவர் நேசிக்க வேண்டும். हम एक दूसरे को प्रेम जताना है, ஒருவரில் ஒருவர் மன்னிக்க एक வேண்டும். दूसरे को क्षमा करना है, ஒருவரில் ஒருவர் எங்களுக்கு கோபம் வேண்டாம். एक दूसरे को क्रोध नहीं चाहिए। நீங்கள் எங்களை மன்னிக்கிறீர்கள், आप हमारे सोचों को क्षमा करते हैं, நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க हम வேண்டும். भी एक दूसरे को क्षमा करते हैं। நம்ம எல்லாரும் மன்னிப்போமா? हम सभी को क्षमा करेंगे। கர்த்தர் தாமே நம்ம குறைய நமக்கு மன்னிப்பார். हमारे कमी को प्रभु को क्षमा करेंगे। ये गाने से में दान लिए जाएंगे पाठ पढ़ी के कान के